சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள ஆழிமதுரை கிராமத்தில் சிறுமிகள் இருவர் கண்மாயில் மூழ்கி உயிரிழந்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் கண்ணன். வணக்கம் சுரேஷ், விவரங்கள் என்ன? சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே ஆழிமதுரை என்ற கிராமத்திலிருந்து அரசு பள்ளி மற்றும் அதன் அருகே பால்வாடி செயல்பட்டு வருகிறது. இங்கு சசிகுமார் என்பவர் மகள் 8 வயது உடைய சோபிகா. இவர் அதே பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேலும் கண்ணப்பன் மகள் 4 வயது உடைய சிறுமி இஸ்மிகா. இவர் அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி பள்ளியில் படித்து வருகிறார். இருவரும் அதிகம் பள்ளி முடிந்து மகள் வீட்டுக்கு வரவில்லை என அறிந்த பெற்றோர்கள் பால்வாடிக்கு சென்று தங்கள் குழந்தைகள் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என்று தெரிவித்தனர். இதனை அடுத்து ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் குழந்தையை தேட ஆரம்பித்தனர். பின்னர் பள்ளி அருகே உள்ள கண்மாயில் குழந்தைகள் 2 உடல்கள் மிதந்த நிலையில் மீட்டெடுக்கப்பட்டன. மீட்டெடுக்கப்பட்ட 2 குழந்தைகளின் உடலை வைத்து பள்ளி முன்பு பெற்றோர்கள் மரணத்தில் சந்தேகம் உள்ளது என போராட்டத்தில் நடத்தி வருகின்றனர். இது குறித்து அவர்கள் தெரிவிக்கையில், பள்ளியின் ஆசிரியர்கள் கவனக்குறைவால் தான் தன் குழந்தைகள் வெளியே சென்றுள்ளனர் எனவும் இதனால் தான் மரணம் ஏற்பட்டுள்ளது என்று போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இது சம்பவம் அறிந்த இளையான்குடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் கண்ணன்.